ஓம் குருவே போற்றி. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் 248வது கருத்தரங்கத்தில் சுகர்நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும், கௌரவ தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ஐயா மற்றும் பொருளாளர் ஐயா, இன்று கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை ஜோதிட ஆசான்களுக்கும் நண்பர்களுக்கும், எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும், அஸ்வின் பக்தி சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நேயர்களும் ஆய்வர்கள் அனைவருக்குமே சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் நமஸ்காரங்கள், அன்பு வணக்கங்கள். நான் சுகர்நாடி முறையில் ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன். சுகர்நாடி முறையில் பார்த்திங்களா, ஒரு ஜாதகருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீடு சொந்தமாக அமையுமா, வீடு பார்த்திங்களா சொந்தமாக அமையுமா, வீடு எனக்கு நிலம்புலம் அமையுமா, எனக்கு வீடு சொந்தத்திலேயே சொந்த வீடு இருந்தும் என்னால் வீட்டில் சொந்தமாக வசிக்க முடியல, வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்களா நம்ம சுகர்நாடி முறையில் ரொம்ப அழகாக இவருக்கு என்ன காலகட்டத்தில் வீடு கட்டுவாங்க, வீடு அமையும் அப்படிங்கிறத நம்ம சுகர்நாடியில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லலாம். நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள். 3/4/1972 3/4/1972 11:05 AM 11:05 AM. லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னம். லக்னத்துக்கு 2ல் கேது பகவான், லக்னத்துக்கு 6ல் சந்திரன், 7ல் குரு பகவான், 8ல் ராகு பகவான், லக்னத்துக்கு 10ல் சூரியன் புதன், லக்னத்துக்கு 12ல் சுக்கிரன் சனி பகவான் செவ்வாய். ராசியில் உள்ள கிரகம் இதை சுற்றி நவாம்சத்தில் கிரகம் போட்டுக்கிட்டிங்களா, யாருடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கு, அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு நொடியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவாம்ச லக்னம் விருச்சிக லக்னம். நவாம்ச லக்னம் விருச்சிக லக்னம். லக்னத்தில் புதன், மகரத்தில் சூரியன் போட்டுக்கலாம், கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் சனி பகவானும் ராகுவும், மேஷத்தில் செவ்வாய், சிம்மத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான். நவாம்சத்தில் உள்ள கிரகம். இவருக்கு வயது இப்போ 55 நடக்குது. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சுக்கிர திசையில் புதன் புத்தி இப்போ ஜாதகருக்கு நடக்குது. சுக்கிரன் திசையில் புதன் புத்தி நடக்குது. ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு 4ஆம் பாவம் தான் வீடு, வண்டி, வாகனம், தாய் மற்றும் நம்மளுடைய ஆரம்ப கல்வி, இன்னும் நிறைய காரகம் நம்மளுக்கு 4ஆம் பாவத்தில் கொடுத்துருக்காங்க. நல்ல லக்ஸூரியான நம்ம வண்டியில் வாகனம் பயணம் பண்ணுறது அல்லது நல்ல நம்மளுக்கு வீடு மண்மனை அமைகிறது எல்லாமே 4ஆம் பாவம் தான். அந்த 4ஆம் பாவம் அவரவர் ஜாதகத்துக்கு பாருங்க, அவரவர் ஜாதகத்துக்கு 4ஆம் பாவம் எந்த அளவில் பலமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆய்வு. நான் சொன்னது மிதுன லக்னம் சொன்னேன். மிதுன லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி புதன். மிதுன லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி புதன். புதன் பார்த்தீங்களா 12 பாவத்தில் எங்கனாலும் இருக்கலாம் சார். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவம்னா நம்மளுக்கு வீடு வண்டி வாகன பாவம் 4ஆம் பாவம். இன்னைக்கு நம்ம வீடு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். நிறைய காரகம் நம்மளுக்கு 4ஆம் பாவத்தில் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு வீடு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த 4ஆம் அதிபதி புதன் 12 பாவத்தில் எங்கனாலும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலமா அப்படிங்கிறது தான் சுகர்நாடியோடைய ஆணித்தரமான கருத்து. மிதுன லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி புதன். புதன் அவர் பார்த்தீங்களா 10ஆம் பாவத்தில் நீச நிலையில் இருக்காரு. 10ஆம் பாவத்தில் புதன் நீசம். சரி, புதன் நீசம் ஆயிட்டாரு. அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த புதன் பகவான் சனி பகவானுடைய காலில் இருக்காரு. சனி பகவான் 12ல். 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கமும் பெறக்கூடாது. பெற்றடிச்சு அப்படின்னா அந்த காரகம் சார்ந்து ஜாதகருக்கு போராட்டம், தடை, தாமதம். அப்படியே எங்களுக்கு நிலம் புலம் எல்லாமே இருந்தாலும் அவங்க ஆண்டு அனுபவிக்க முடியாது. 4ஆம் பாவங்கிறது நம்மளுடைய வீடு பாவம். அவங்களுடைய காலத்தில் வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் அவர் இருந்து வசிக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தீங்களா நம்ம ஆணித்தரமாக எடுத்துக்கலாம். சரி, 4ஆம் அதிபதி பலவீனப்பட்டுட்டாரு அப்படின்னா 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 4ஆம் பாவத்தை இயக்கும். அப்ப மிதுன லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி புதன். புதன் நீசம். அவர் நின்றது சனி பகவான்கால். சனி பகவான் 12ல். வீடு என்பது இவருக்கு இதுவரை அமையல. சரி, 4ஆம் பாவத்தில் கிரகம் இல்லை. நம்ம மண்மனைக்கு உண்டான காரக கிரகம் நம்மளுக்கு செவ்வாய். மண்மனைக்கு உண்டான காரக கிரகம் செவ்வாய். செவ்வாய் பாருங்க 12ல் இருக்காரு. அவர் நின்றது சந்திரன் காலில் இருக்காரு.
சந்திரன் என்றது லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல நீசம். அவர் திரும்பவும் சனி பகவான் காலில் தான் போறாரு. சனி பகவான் வந்து பார்த்தீங்களா 12ல் சூரியன் கால், சூரியன் திரும்ப புதன் காலில் தான் வருவார். அந்த புதன் நீசம். ஏன் நாங்கள் இப்படி நின்ற நட்சத்திரத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தின் வழியாகத்தான் இந்த கிரகம் தன்னுடைய முழுமையான பலனை கொடுக்கும் என்பதுதான் சுகர் நாடியோடைய ஆணித்தரமான கருத்து. சரி, இவருக்கு கேட்டாரு, நிலம் வந்து பார்த்தீங்களா நான் 7-8 வருஷமா நிலம் பார்த்துட்டு இருக்கேன்பா, நிலங்கிறது எனக்கு அமையல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்ம 4ஆம் இடம் நம்மளுக்கு நிலம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் 4ஆம் பாவம் நம்மளுக்கு தாய்க்கு உண்டான பாவம் இல்லைங்களா? இவங்க அம்மா வந்து பார்த்தீங்களா இப்போ 4ஆம் அதிபதினை வந்து நம்மளுக்கு புதன், 4ஆம் அதிபதி புதன். அந்த புதன் பாருங்க, அந்த புதன் வந்து நீசமாயிட்டாரு. அந்த நீசமாயிட்டாரா, அந்த சனி பகவான் வந்து 12ல் இருக்காரு. அந்த 12ஆம் பாவத்தில் அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்களா 12ஆம் பாவத்தில் சனி பகவான் வந்து சூரியன் காலில் இருக்காரு. அதுக்கு லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் அந்த சந்திரனும் பாருங்க சனி பகவான் காலில் தான் இருப்பாரு. லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன் நீசம். அந்த சந்திரனும் சனி பகவான் காலில் தான் இருப்பாங்க. இவர் 8 வருஷமா நிலம் பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க அம்மா இறந்து 4ஆம் பாவத்துக்கு உண்டான உறவு காரகம் தாய். அவங்க அம்மா, அந்த ஜாதகருடைய அம்மா இறந்து ஒரு 3 மாசத்திலேயே அவருக்கு அருமையான நிலம் அமைஞ்சிடுச்சு. ஒரு 3 மாசத்திலேயே அவங்க அம்மா, அவருடைய ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்களா மிக அற்புதமான, அவர் எதிர்பார்த்ததை விட இடம் எனக்கு நல்லா அமைஞ்சிடுச்சுமா அப்படின்னாரு. அடுத்தது எப்போ வீடு கட்டுவேன்னு கேட்டாரு. நிலம் வாங்கிட்டாரு. அடுத்தது நான் எப்போ வீடு கட்ட முடியும் அப்படின்னு கேட்டாரு. அந்த 4ஆம் அதிபதி பாருங்க புதன் வந்து பார்த்தீங்களா மீனத்துல நீச புதனோட இருப்பாரு. அவர் இந்த நீச புதனோட சூரியன் இருப்பாரு பாருங்க, சூரியன் இருப்பாரு. அப்ப அந்த சூரியனும் பாருங்க புதன் காலில் 4ஆம் அதிபதி காலில் தான் இருப்பாரு. இந்த ஜாதகருடைய தந்தை, சூரியனுக்கு உண்டான காரக கிரகம் தந்தை சூரியன். அந்த சூரியன் புதன் காலில் இருப்பதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சுக்கரன் திசையில புதன் புத்தி நடக்குது. இந்த புதன் புத்தியில அவங்க அப்பாவுக்கு 10ஆம் இடங்கிறது ஒரு கருமம் செய்யும் பாவம் சார். 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசமாயி திசா புத்தி நடத்தினாலும் சரி, அல்லது 10ஆம் பாவத்துல இருந்து எந்த கிரகம் திசா புத்தி நடத்தினாலும் அந்த திசையிலோ அந்த புத்தியிலோ அந்த உறவு சார்ந்த என்ன கிரகம் உறவு இருக்குன்னு பாருங்க. தாய் இருந்தா தாய்க்கு சொல்லுங்க, தந்தை இருந்தா தந்தைக்கு சொல்லுங்க. சூரியன் இருப்பதனால் அந்த 10ஆம் பாவத்தில் தந்தைக்கு ஒரு கருமம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வீடுங்கிறது அமையும். 10ஆம் பாவத்தில் சூரியன் இருக்காரு, அவர் நீச புதன் இருக்காரு. அந்த சூரியனும் புதன் காலில் தான் இருக்காரு. அப்ப அவருக்கு வீடு கட்டணுங்கிறப்ப அவங்க அப்பா வந்து பார்த்தீங்களா நல்ல ஆரோக்கியத்தோட தான் இருக்காரு. ஆனால் இந்த புதன் புத்தியில் வந்து பார்த்தீங்களா அந்த தந்தைக்கு வந்து பார்த்தீங்களா இவருக்கு ஈமச்சடங்கு செய்கிற அமைப்பு கொடுத்துரும். கிரகம் இங்கே அப்படி தான் இருக்கு. அப்போ அவர் தந்தைக்கு ஈமச்சடங்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வீடு மண்மனைங்கிறது அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்பட சொன்னோம். ஆனால் போன வாரத்தில் வந்து பார்த்தீங்களா அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. இப்போ புதன் புத்தி தான் அவருக்கு நடக்குது. இப்போ புதன் புத்தி நம்ம எத்தனை வருஷம் எடுத்துப்போம்? சுக்கரன் திசையில் புதன் புத்தி 2 வருஷம் 10 மாதம் நாள் இல்லை. இந்த 2 வருஷம் இந்த 10 மாதத்துலேயே இந்த நிகழ்வு அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரிங்க சார், இப்போ வீடு மண் மனை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி தோட்டம் துறவு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பூமி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்களா விவசாய பூமி இருக்கும். விவசாயத்தில் அதிகமான மகசூல், நீர் பாசனம், இது மாதிரி பல மடங்கு லாபம் வந்து எந்த ஜாதகருக்கு அமையும்? விவசாயம் தோட்டம் வச்சிருக்காங்க, அதில் அதிகப்படியான மகசூல் அமைப்பு அல்லது நீர்ப்பாசனமான நிலம்புலம் அமையிறது, இதெல்லாம் யாருக்கு அமையும் அப்படின்னா 4ஆம் அதிபதி எந்த லக்னத்திற்குமே 4ஆம் அதிபதி செவ்வாயாக வந்து அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பலம் பெற்று குரு பார்த்தால் அந்த ஜாதகருக்கு தோட்டம் துறவு நீர்ப்பாசன டேம் பக்கத்திலே எங்களுக்கு நிலம்புலம் இருக்கும், இல்லை நீர் நிரம்பிய கிணறு இருக்கும். விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன் பாருங்களேன். சிம்ம லக்னம், உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் செவ்வாய் ஆச்சுங்களா? லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் செவ்வாய் ஆச்சு. அந்த செவ்வாய் நின்றது சனி பகவான் காலில், அனுஷம் 3ஆம் பாதம். செவ்வாய் நின்றது அனுஷம் 3ஆம் பாதத்தில். அந்த அனுஷத்தின் அதிபதி சனி பகவான் கும்பத்தில் குரு காலில் அந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்ப்பதனால நிறையா நிலம் போலம் வீடு வண்டி வாகனம், அது மாதிரி கால்நடைகள், காளை மாடுகள், ஆடுகள், செம்மறியாடுகள், கோழிப்படை, இது மாதிரி நிறைய கால்நடை விருத்தி. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது அது பலகால் ராசி. அதனால வாகனங்கள் நிறைய இருக்கும். ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஜாதகருக்கு அது மாதிரி அமைஞ்சுக்கும் நம்ம எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி நம்மளுக்கு 4ஆம் பாவத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா, எந்த லக்னத்திற்கும் 4ஆம் பாவத்தில் சுக்கரன் இருந்துச்சுன்னா, கார், வண்டி, வாகனம், ஆடம்பரமான வாகனத்துல தான் வந்து பார்த்தீங்களா இவங்க பயணமே பண்ணுவாங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் கனரக வாகனம், அது 10ஆம் பாவத்துடன் தொடர்பு வந்துச்சுன்னா, கனரக வாகனங்கள், லாரி, பஸ், இந்த பஸ்க்கு வந்து பார்த்தீங்களா டேங்க் லாரி, இது மாதிரி எங்களுக்கு வந்து தொழிலாக 10ஆம் பாவத்துடன் தொடர்பு படுத்தும். இப்போ நம்மளுக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் 10ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குமோ அதுக்கு அந்த 10ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவமாக 4ஆம் பாவம் வரும். 10ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவமாக 4ஆம் பாவம் வரும். அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா, விவசாயத்திற்கு தேவையான டிராக்டர், விதை நெல், மருந்து தயாரிக்கிறது, நெல் அறுக்கும் மிஷின், பம்பு, பைப்ஸ், மோட்டார்ஸ், இது மாதிரி வந்து பார்த்தீங்களா அவங்க தொழிலாக செய்யலாம். நம்மளுக்கு நீர் ராசியான கடகம், விருச்சகம், மீனம், இதில் செவ்வாய் இருந்து நீர் கிரகமான சுக்கரனும் சந்திரனும் அதில் இருந்துச்சுன்னா நீர் நிலையத்துக்கு அருகில் தான் குடுகை இருப்பாங்க. எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து நீர் வந்து பார்த்தீங்களா பற்றாக்குறையை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சார். சரி, வீடு கட்டிட்டாங்க, வீடு கட்டிட்டு அது வந்து பார்த்தீங்களா இவங்களுக்கு நிரந்தரமாக அந்த வீட்டில் வசிக்கிறாங்களா அப்படின்னா, இப்போ 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 மறைந்து பகை நேசமெல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து கட்டுறதே வந்து பார்த்தீங்களா புறம்போக்கு பகுதியில் தான் வீடு கட்டுவாங்க. அல்லது அந்த இவங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த வீடு வந்து புறம்போக்கு பகுதியில் கட்டியிருக்கீங்க, நில அளவு அதிகமாக கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு அகலப்படுத்துறதுக்கு இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்களா ஒரு படிக்கட்டு அளவுகளோ அல்லது ஒரு 10க்கு 10 முன்னால் இருக்கிற ரூமெல்லாம் வந்து பார்த்தீங்களா ரோட்டு அளவிற்காக அது சேர்த்து கட்டிடுவாங்க. ரோடு அகலப்படுத்துகிறப்ப அந்த ரூமெல்லாம் வந்து பார்த்தீங்களா வீடு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் அது மட்டுமா அப்படின்னா, இப்போ வீடு கடக்கால் போட்டுட்டு அந்த கடக்கால் வேலை வந்து பார்த்தீங்களா தொடர்ந்து வீடு கட்ட முடியாமல் பண பிரச்சனையோ அல்லது அப்ரூவல் பிரச்சனை இல்லாமல் வந்து பார்த்தீங்களா அந்த வீடு தடைப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12க்கு போனுச்சுன்னா, நம்மளுக்கு 6ஆம் பாவத்துக்கு போணுச்சு அப்படின்னா கடன்பட்டு வீடு கட்டுவாங்க சார். கடன்பட்டு வீடு கட்டுவாங்க, அந்த கடனுக்காகவே வீடு வித்துருவாங்க. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8ல் நம்மளுக்கு நீசமாச்சு அப்படின்னா, பழைய வீடு, இப்போ அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்களா 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8க்கு போச்சு அப்படின்னா அவருக்கு வந்து விடுறப்பயே சொத்து பிரிக்கிறப்ப பழைய வீடு தான் விடுவாங்க. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8க்கு போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு சொத்து பிரிக்கிறப்பயே பழைய வீடாக தான் பிரிப்பாங்க. அவர் காலத்துக்கு அவங்க பசங்க காலத்துக்கு வீடு கட்டுறப்ப அந்த வீடு இடிச்சிட்டு உடைச்சிட்டு தான் வீடு கட்டுவாங்க. இல்லைன்னா அந்த வீடு அவங்க வசிக்கிற வீடே வந்து பார்த்தீங்களா ஏதாவது ஒரு மராமத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 12க்கு நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த வீடு வந்து பார்த்தீங்களா லோன் கட்ட முடியாமல் அந்த லோனுக்காகவே அந்த வீட்டை விற்றுருவாங்க. லோன் வந்து பார்த்தீங்களா எடுத்து கட்டுறாங்க அப்படின்னா அந்த லோன் பணத்தை கட்ட முடியாமல் அந்த பேங்காகவே அந்த வீடு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12க்கு போய் நமக்கு குருவெல்லாம் பார்க்குது அப்படின்னா வாடகை வீடே சிறப்பு எங்களுக்கு. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12க்கு போனாலும் குரு பார்க்குறாரு அப்படின்னா அவங்க சொந்த வீடே இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்து வாடகை கட்டுறதே சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சிறிது நேரம் தான் முடிச்சிடுறேங்க சார். எந்த லக்னத்துக்குங்க சார், எந்த லக்னத்திற்கும் 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கணும். ஒரு 4ஆம் அதிபதி அவரில் ஒரு லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் இப்போ லக்னம் இருப்பீங்க இல்லையா, உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கா, திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பு. நீங்கள் எப்படி வீடு கட்டணும்னு நினச்சிங்களோ அதை விட அருமையாக கட்டிருப்பீங்க. நீங்கள் இவ்வளோ பணம்னு நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டிருந்தா கூட அதை விட அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக வீடு அமையும். அது மட்டும் இல்லைங்க சார், குரு அந்த நின்ற நட்சத்திராதிபதியை குரு பார்த்தாலும் சரி, லக்ன சுபர்கள் பார்த்தாலும் சரி, அந்த வீட்டில் நடக்கிற சுப நிகழ்வுகள், அந்த வீட்டில் பிறந்த குழந்தைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு என்னென்ன சுப நிகழ்வுகள் நடக்குதோ அத்துணை சுப நிகழ்வும் அந்த வீட்டில் தான் நடக்கும். இப்போ நிறைய நம்மளுக்கு மால், கல்யாண மண்டபம் இப்படியெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருப்பது வீடு சிறப்பாக கொடுத்துரும். குரு பார்க்குறாரா, லக்ன சுபர்கள் பார்க்குறாரா, அப்படி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தைங்களுடைய சுப நிகழ்வுகள் அனைத்துமே அந்த வீட்டில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்வு எல்லாமே அந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த லக்னத்திற்குமே 4ஆம் பாவத்துக்குள்ளார நம்மளுக்கு ராகு உச்சம் பெறுறதா, ராகுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெறுதா, மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் ராகு உச்சம் பெறுவார் விருச்சிகத்தில் இல்லைங்களா. இப்படி இந்த 4 பாவத்துக்குள்ளார ராகு உச்சம் பெற்றிருந்தால் வீடு வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக கட்டுவாங்க. ராகுனா மிக பிரம்மாண்டம். 4 பாவத்துக்குள்ளார ராகு உச்சம் பெற்றிருந்தாலும்
இது வந்து பார்த்தீங்களா ரொம்ப அமைப்பாக இருக்கும். கோடிக்கணக்கில் வீடு கட்டுவாங்க சார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அந்த வீடு வந்து பார்த்தீங்களா ஹோட்டல் பங்களா மாதிரி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கட்டுவாங்க. அதே மாதிரி எந்த லக்னத்திற்கும் 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நம்மளுக்கு நிறைய பெற்றுடுச்சு அப்படின்னா, அந்த அந்த 4ஆம் அதிபதியோட 10ஆம் அதிபதி அவரோட சூரியன் தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா வீடு கட்டி வாடகை விடுவாங்க சார். சூரியன் தான் நம்மளுக்கு வரி வசூல் பணம், வாடகை பணம், மாதம் மாதம் இன்கம் வந்து சூரிய பகவான் தான். அந்த 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று வீடு கட்டிடுவாங்க. சரிங்களா? அந்த அப்படி இருக்கிற கிரகத்தை 10ஆம் பாவத்தோடுனா சூரியன் தொடர்பு வந்துடுச்சு, நின்ற நட்சத்திராதிபதி சூரியனாக இருந்து 10ஆம் பாவத்தோட தொடர்பு வந்துடுச்சுன்னா மாதம் மாதம் வீட்டு வாடகை பணம் எங்களுக்கு நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும். மாதம் மாதம் வந்து பார்த்திங்களா பல அடுக்குமாடி கட்டுவாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டுவாங்க, நிறைய வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, பூர்வீகம் யாருக்கு சிறப்பை கொடுக்கும்? பூர்வீகம் வந்து பார்த்திங்களா யாருக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னா, 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் பூர்வீகம் சிறப்பை கொடுக்கும். பூர்வீகம் வந்து பார்த்திங்களா சிறப்பை கொடுக்கும். பல பல தலைமுறையாக அந்த பூர்வீகத்தில் எங்களுடைய பேரப்பிள்ளைங்க முறைக்கும் வசிக்கலாம், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை, நீசம், அஸ்தங்கம் அப்படி பெற்றுடுச்சு அப்படின்னா பூர்வீக சிறப்பை கொடுப்பது இல்லை. என்னென்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, தீராத நோய் கொடுக்கும், தீராத கடனை கொடுக்கும், திருமணம் ஆகாது, திருமணம் முடிஞ்சாலும் குழந்தை பிறப்பு இருக்காது. அவங்கெல்லாம் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருக்கிற பூர்வீக சொந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை, நீசம், அஸ்தங்கம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னாவே அவங்களாம் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வெளியூர் வசிக்கிறது நல்ல தொழிலை கொடுக்கும், நல்ல ஒரு பொருளாதார மேன்மை கொடுக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நமஸ்காரம், நன்றி. என் பேர் கோமதி மகேஷ்குமார், நான் சேலத்தில் இருக்கேன், சுகர்நாடி ஜோதிடர். என்னுடைய தொலைபேசி எண் 75 98 63 99 35. நன்றிங்க சார்.